வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் தைரியராஜ். தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகை ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகை அமையட்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் ஏரிகளை சுற்றுலா தலமாக்கும் பணிகள் 55% நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட மக்கள் அளித்த ஒத்துழைப்பால் காற்றின் தரம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகை ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் கொண்டாடி மகிழ்ந்த பிரதமர், நாட்டில் நடைபெறும் அனைத்து பண்டிகைகளிலும் கிராமப்புற மக்களும் விவசாயமும் இணைந்து காணப்படுவதாக தெரிவித்தார். வணக்கம். இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். संत तिरुवल्लुवर ने कहा है, तल्ला विळयुळुम तक्कारुम ताळिवल्ला चेवरुम சேவர்து நாடு. அதாவது நல்ல விளைபொருளும் தக்க அறிஞரும் மேலும் நாணயமான வணிகர்களும் இந்த மூவரும் இணைந்து தேசத்தை நிர்மாணம் செய்கிறார்கள். பொங்கல் திருநாளன்று புதிய விளைபொருளை இறைவனின் திருவடிகளில் படைக்கும் பாரம்பரியம் இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த கொண்டாட்ட பாரம்பரியத்தின் மையத்திலே நமக்கெல்லாம் உணவு படைக்கின்ற உழவர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இதைப் போலவே பாரதத்தின் அனைத்து பண்டிகைகளும் ஏதோ ஒரு வடிவத்திலே கிராமத்தோடு உழவர்களோடு விளைபொருட்களோடு இணைந்திருக்கின்றது. காசி தமிழ்ச்சங்கமும் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமும் விழாக்களில் அதிக அளவு தமிழ் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற நமது லட்சியத்தை எட்டுவதற்கு மக்களின் ஒருமைப்பாட்டு உணர்வு வலுவாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார். பொங்கல் பண்டிகை நாளில் நமது ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் நம்மை அர்ப்பணிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறுதானிய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் சிறு விவசாயிகளும் இளம் தொழில் முனைவோரும் பயன்பெற்றதாக பிரதமர் தெரிவித்தார். சிறுதானிய விளைச்சலில் ஈடுபட்ட 3 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாக பயன்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறுதானியங்களை கொண்டு உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்ட தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாகவும் இதனால் புத்தொழில் வளர்ச்சி விரைவுபடுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். நாட்டின் பல பகுதிகளில் மகர சங்கராந்தி, மகர உத்தராயன் மற்றும் பிஹு என்ற பெயரில் இந்த பண்டிகையை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், பால் பொங்குவதைப் போல கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இது அமையட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். மக்களுக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக பட்டியலிட்ட முதலமைச்சர், நிதி நெருக்கடி அரசுக்கு இருந்த போதும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் கழிஞ்சூர், தாராபலவேடு பகுதிகளில் உள்ள ஏரிகளை சுற்றுலா தலமாக்கும் பணி 55% முடிக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இப்பகுதிகளை இன்று பார்வையிட்ட பின் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் படகு சவாரி, பறவைகள் அமர்வதற்கான தீவு மற்றும் திட்டுக்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த ஏரிகளில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு துரைமுருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும்.
यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மற்றும் முத்ரா கடனுதவி திட்ட பயனாளிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த கடனுதவி திட்டங்கள் பெரிதும் உதவியதாக தெரிவித்தனர். என் பேர் விஜயலட்சுமி. நான் பழங்கானத்தில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொன்மேனி பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா நான் பேங்க்கில் லோன் வாங்கி வீட்டில் ஜவுளி வியாபாரம் பண்ணேன். சின்னதாக பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு போது பேங்க்கில் போய் நான் கேட்கும்போது என்னோடய வர செலவு கரெக்டாக இருக்கிறதுனால திரும்ப 50,000 கொடுக்குறோம்னு சொல்லி 50,000 கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணேன். இப்போ 1 லட்ச ரூபா வாங்கி முத்ரா லோனில் நான் பயன்பெற்றிருக்கேன். இப்போ 1 லட்ச ரூபா வாங்கி வாடகைக்கு கடையை வச்சுருக்கிறதுக்கு இதை வெளியில் நம்ம வாங்குறத விட நம்ம பேங்க்குக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு மக்களுக்கு இருக்கிறது ரொம்ப எங்களை மாதிரி எல்லா மக்களும் பயன்பெறணும். என் பேர் முத்துக்குமார். ஆரப்பாளையத்தில் மாட்டுத்தீவன கடை வச்சுருக்கேன். இந்த பேங்க் ஆஃப் பரோடா மூலமாக நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். இதில் கடனில் நான் கரெக்டாக கட்டியிருக்கேன். என்னால் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 1.5 லட்சம், அப்புறம் 2 லட்சம். நான் ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்கனால தான் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. முத்தா ஸ்கீமில் இதை நான் வாங்கியிருக்கேன். தமிழகத்தில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு அளித்ததாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. வாரியத்துடன் இணைந்து அரசின் பிற துறைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வின் காரணமாக போகி தினத்தன்று ரப்பர் டியூபுகள், பிளாஸ்டிக் போன்ற கழிவுப் பொருட்களை எரிப்பது வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காற்றின் தர குறியீட்டை பொறுத்தமட்டில் குறைந்தபட்சமாக அண்ணாநகரில் 131ஆகவும் அதிகபட்சமாக வளசரவாக்கத்தில் 270ஆகவும் இருந்தது என கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று காலை அதிக அளவு ஈரப்பதம், குறைந்த காற்றின் வேகம் ஆகியவை குறைவான பார்வைக்கு வழிவகுத்ததாகவும் இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்படுவதில் தடங்கல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில் மும்மொழிக் கொள்கை ஒருபோதும் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கென தனியாக ஒரு கொள்கை கடந்த 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்றும் இது தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படுவதற்கு முன்பே நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் இலக்குகள் ஏற்கனவே எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊட்டுவதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வடகாடு ஊராட்சியில் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு சக்கரபாணி, திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். சேலம் மாநகர காவல்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிறுகுளம் கிராமத்தில் இன்று சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. தென்காசியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு டி.பி. சுரேஷ்குமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி சங்கரன் கோவில் பூ சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 17ஆம் தேதி சிராவயலில் நடைபெறும் மஞ்சு விரட்டுக்கு காளைகள், மாடுபிடி வீரர்கள் இன்றும் நாளையும் இதற்கான இணையதளத்தின் வழியாக பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மணிகா பத்ரா, சுதித்தா முகர்ஜி, அகிக்யா முகர்ஜி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி இந்தூரில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்கின. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஷிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி இணை தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகை ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகை அமையட்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் ஏரிகளை சுற்றுலா தலமாக்கும் பணிகள் 55% நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட மக்கள் அளித்த ஒத்துழைப்பால் காற்றின் தரம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது. நிறைவு பெற்றது செய்தி அறிக்கை.